நம்மளோட சேலரி, இஎம்ஐ எவ்வளோ காசு மிஞ்சுது அப்படின்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஆனா ரொம்ப முக்கியமான நெட் வொர்த் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுமா? ஸோ அத நம்ம கட்டாயமா கால்குலேட் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபினான்ஷியல் ரீசெட் வருஷத்துல 1 தடவையோ, 2 தடவையோ பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். வெல்கம் டு மணி ஸ்மார்ட் சீரீஸ் பை காஃபி டேபிள் டாக்ஸ். அண்ட் நான் தான் உங்க உமா. அண்ட் இந்த சீரீஸ்ல ஹேபிட்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் மூலமா ஒரு ஹோம் மேக்கரா நீங்க எப்படி ஃபினான்ஷியலி அவேரா இருக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடை வருஷத்துல ஒரு தடவையாவது நல்லா டீப் கிளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி வைப்போம். நம்ம ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து வருஷத்துல ஒரு தடவை பண்ண முயற்சி செய்வோம். அதே மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியலா நம்ம கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் திஸ் இஸ் த ஃபினான்ஷியல் ரீசெட் தட் வி ஆல் ஹாவ் டு டூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசெட் கால்குலேஷன். நம்மளுக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வீடு, நிலம், நகை அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து விவரத்தை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதோட ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு தெரியும், ரஃபாக எஸ்டிமேட் பண்ணி எழுதிக்கோங்க. ரெண்டாவது, டு கால்குலேட் ஆர் லைபிலிட்டிஸ், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கடன், நம்ம யாருக்காவது கொடுக்க வேண்டிய கடன், இது எல்லாத்தையும் இஎம்ஐ இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணி அதையும் மறக்காமல் எழுதிக்கோங்க. இந்த டோட்டல் அசட் வேல்யூ சொத்து மைனஸ் இந்த கடனோட வேல்யூ அவுட்ஸ்டாண்டிங், இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட நெட் ஒர்த். வருஷம் வருஷம் இந்த நெட் ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கணும். அண்ட் கடனை குறைச்சி அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம என்ன தான் லோனை லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் லோனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்ன லோன் இருக்குது, அதோட இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், ஒரிஜினல் அமௌண்ட், எவ்வளோ அசல் கட்டியிருக்கோம், எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் நம்ம பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தட் வே இன்னும் எவ்வளோ மிச்சம் இஎம்ஐ இருக்குது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இது கட்டணும் அப்படின்றத நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்மளோட அடுத்தடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ் ஆர் லோனை குறைக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனும் நமக்கு வரும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களுமே இந்த லோனுக்குள்ளே தான் இருந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி அதை குறைச்சோம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சில ஃபினான்ஷியல் மைண்ட் செட்ஸ் ஃபார் அ கப்புள், லோன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அப்படின்ற நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டேக் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 3, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது. இதில் நம்மளுக்கு க்ரோசரியோ இல்லை மற்ற விஷயமோ வராது. ஆக்சுவலாக நம்ம பே பண்ணாட்டையும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து வெளியில் ஆட்டோ டெபிட் ஆகிற கமிட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ, ஒரு சேவிங்ஸாக இருக்கலாம், ஆர் பிபிஎஃப் அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு சில கமிட்மெண்ட்ஸுக்கு நமக்கு தள்ளி போட முடியாது. ஸோ அது கம்பல்சரி நமக்கு தேவையான ஒரு அமௌண்ட். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம வந்து க்ரோசரி ஆகட்டும் இல்லை மற்ற செலவாகட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ மிச்சத்தில் நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு தேவைப்படும். ஸ்டெப் 4, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது. நிறைய டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை யாராவது சொல்லி பண்ணியிருப்போம், இது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணியிருப்போம், இல்லை நாமளே ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, நம்ம கரெக்டான ஃபண்டு தான் அதை அலோகேட் பண்ணுறோமா, கூட்டிக்கலாமா, குறைச்சிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆடடாக பண்ணலாமா, எந்த அளவுக்கு இது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எஸ்ஐபி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது, பெட்டராக என்ன பண்ணலாம், இல்லை இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் ரிவ்யூ யோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போலாம் கோல்டு வெதர் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டிங்காக இருக்கிறனால நம்மளால் வந்து கோல்டில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் பர்சனலி நாங்கள் முன்னாடி போட்ட கோல்ட் ஷீட்டை விட இப்போ போடுற கோல்ட் ஷீட் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் போடுறோம். பிகாஸ் அந்த ஃப்ளெக்சுவேட்டிங் இருக்கிறனால பெரிய லாபமாக இருக்காத மாதிரி ஐ ஃபீல். இது வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு சரியாக இருக்குது. அது மாதிரி உங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரியான இது நம்ம பண்ணலாம் வேணாம் அப்படின்றத நிச்சயமாக இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
எமர்ஜென்சி ஃபண்ட் அஃப்கோர்ஸ் இதை பற்றி நான் நிறையா எக்கச்சக்கமாக எல்லா நேரமும் சொல்லியிருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் லம்பாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாலே அதுவே உங்களுக்கு உண்டான ஒரு வின்னு தான். ஸோ எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, ஃப்ளோட்டிங்காக இருக்கா அப்படின்ற விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஆஸ் அ கப்பல். அண்ட் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோவை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். கால்குலேட்டிங் த அப்கமிங் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்றைக்கி என்ன செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு வீடு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், பர்த்டே, வெக்கேஷன், ஸ்கூல் ஃபீஸ், இல்லை சர்வீஸு, வண்டி ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவோம், வீட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்குவோம் அப்படின்னு நிறையா பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ். நான் சொல்கிறது சின்ன சின்ன க்ராசரி அப்படி கிடையாது, பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸாக நமக்கு பெருசாக அமௌண்ட் போகும். யூஸ்வலாக திடீர்னு அந்த அமௌண்ட் அந்த மாதம் போகிறப்போ நமக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல பேனிக்கோ இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மந்த்ஸை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பேசிக்கலி சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா திடீர்னு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. பட் எனிவே இந்த மாதிரியான சிங்கிங் ஃபண்ட் எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது, எவ்வளோ வேணும், எவ்வளோ தேவைப்படுது, அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு ரஃப் பிக்சர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டாலுமே அது ரொம்ப ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். டாக்குமெண்டேஷன், பில்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அடல்ட்ஸாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அடல்ட்ஸுமே அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட நாமினேஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நகை திருப்பணும் அப்படின்னா அது எப்போ திருப்பணும், எந்த மந்த்து திருப்பணும், இன்கேஸ் ஒரு இஎம்ஐ முடிய போகுதுன்னா அது எப்படி முடிஞ்சிருச்சா அப்படின்ற அந்த ஒரு பேசிக் பேப்பர் ஒர்க், டாக்குமெண்டேஷன் அப்படின்றத நம்ம பண்ணியே ஆகணும். அண்ட் இதுவுமே அந்த ரீசெட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ரீசெட் வந்து பட்ஜெட்டோ, எக்ஸ்பென்ஸோ, ட்ராக்கிங்கோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடோ நமக்கு பிடிக்காத சண்டை வர விஷயமோ கிடையவே கிடையாது. திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் கோயிங் டு கிவ் யூ இதர் கான்ஃபிடன்ஸ் ஆர் ஒரு பயத்தையும் கொடுக்கலாம். பட் ரெண்டு விதத்துலையுமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. அண்ட் ஆஸ் அ கப்புள் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டூ திஸ் வித் யுவர் ஸ்பவுஸ். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ ஹோம் மேக்கிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து காஃபி டேபிள் டாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.